50% of all the cases across India in the last 1 week are only and only because of the Tablighi Jamaat Markaz. அதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோதும் சரி, நாங்கள் வீட்டுக்கு வந்தபோதும் சரி, வேலையில் இருந்தோம், அதிகமான ஒரு எங்கள் மேலே ஒரு பழிச்சுமை தான் நாங்கள் ஆளாயிட்டு இருந்தோம். What's the government saying? Apparently lots of people have simply switched off their mobile phones and gone into hiding. மக்கள் எங்களை பார்க்கும்போது இவன் எதுக்கு திரும்பி வரான், இவனால தானே இவ்வளோ கஷ்டம். One Tablighi, if he's infected, can spread it to 406 people. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எப்படி 500 மீட்டர் தூரத்தில் இருந்து தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்குறாங்க. அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து நாங்கள் இறங்கினோன்னா அந்த பேரிகார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே வந்து ஒருவேளை எங்களால் பரவிச்சோ அப்படின்ற எண்ணம். Is the Tablighi Jamaat actually costing us our corona war? எனக்கு உண்மையிலேயே அது வந்து ரொம்ப மன அழுத்தத்தையும் பெரிய கஷ்டத்தையும் அந்த இடம் உருவாக்குச்சு. Thirty-year-old Abdul Hamid, who works in Chennai's New College, has always led a quiet and unassuming life. A graduate with a calm presence, he was always welcomed and respected at his workplace. But in March, when Abdul, who attended the Tablighi Jamaat conference in New Delhi, contracted the novel coronavirus, everything changed at both his home and workplace. இங்கே வந்ததுலேருந்து அவங்க எங்களை பார்க்கக்கூடிய முறைகள் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் ஏற்படுது. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வரும்போதே அவங்க எங்களை பார்த்த உடனே, ஓ இவன் வந்துட்டான், இவன் வந்ததுனால கொரோனா வந்துடும், இவன் கூட பேசினா, இவன் கூட ஏதாவது இவன் கூட நின்னாலே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து அவங்க கிட்டே இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், நம்ம நடந்து வரோம், நம்மளை பார்த்த உடனே அவங்க மாஸ்க் எடுத்து விடுறதும், நம்ம ஒரு இடங்களுக்கு என்ட்ரு ஆகும்போது அவங்க வந்து ப்ளீஸ் நீங்கள் மாஸ்க் போட்டு வாங்க, நீங்கள் அப்படி வந்தால் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் சேஃப்டி, நாங்கள்லாம் ஹெவி ஏஜ் குரூப்பு, எங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், இந்த மாதிரி நிலைகள் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம திரும்பி வரணுமா, இவங்களோடலாம் நம்ம பழகணுமா அப்படின்ற ஒரு கசப்பான நினைவு தான் எங்கள் உள்ளத்தில் அதிகமாக இருந்துச்சு. In March 2020, as India locked down to prevent the spread of COVID, a spike in cases was reported across the country. By April, a third of these cases were attributed to the Tablighi Jamaat, an Islamic missionary, and several of its leaders and members were arrested under the Epidemics Disease Act for violating its guidelines. In Tamil Nadu, meanwhile, overnight the cases doubled. And as the number of cases rose, so did the demonization and vilification of this Islamic missionary by the media and the government. Targeted online campaigns worked towards painting the entire community as spreaders of the virus. But in Tamil Nadu, it was the single source narrative, say Muslim leaders, that created animosity towards the entire community. Number of samples positive today are 74. 73 are from the same one source, and we have one from a different source in Chennai. சிங்கிள் சோர்ஸ்னால தமிழகம் பூரா கொரோனா பரவுது. சிங்கிள் சோர்ஸ் என்ன, தப்லீக் ஜமாத். யார் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்களோ அவங்க தான் இதை பரப்புனாங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே உள்ள மீடியாக்கள் இதை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இத்தனை ஆயிரம் பேர் இவங்க அங்கிருந்து எடுக்கப்பட்டாங்க, காலையில் இவ்வளோ கிடச்சிருக்கு, மத்தியானம் இவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்ல மக்கள் மனசில் ஒரு பீதி வந்து முழு இஸ்லாமிய சமுதாயத்தையும் கொரோனாவை பரப்ப வந்து ஒரு பேரழிவு ஆயுதங்கள் போல, தீவிரவாதிகள் போல சித்தரிச்சிட்டாங்க. இப்போ முஸ்லிம்கள் என்றாலே மற்றவர்களுக்கு தீண்டாமை போல அவங்கள தள்ளி ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மனோநிலை வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து வெளியேற்றுறாங்க. முதல்ல யார் யார் வாடகைக்கு இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் எதுவுமே தர வேணாம், முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணுங்க, நாங்கள் உங்களை வீட்டில் வச்சிருக்க மாட்டோம். அக்கம் பக்கத்தில் இவங்க கொடுத்த டிஸ்டர்ப்னால, கவர்மெண்ட் கொடுத்த டிஸ்டர்ப்னால இவங்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தட்டி வச்சு அடைச்சி, இவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை, இவங்கள வெளியே தள்ளு, முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியே தள்ளு. Health officials in the state, however, say the intention was never to discriminate. As per the ethics, we are duty bound to inform. So this is the source of infection. So initially, it had been misunderstood by few people, but subsequently, after our explanation and the communication with them, they understood. So it is in the interest of the saving lives. It has nothing to do with the religion or faith or whatever it may be. So people were
afraid of the situation. So that is why people in different parts of the country, they behaved in different ways. There have been several instances of the public and leaders of the country taking part in mass gatherings after the pandemic. This was of course frowned upon. However, as far as the Tablighi Jamaat was considered, this was the first such large gathering to be witnessed after the COVID crisis started in the country, coupled with the fact that there was a very strong communal angle to this. And so they were discriminated and criticized like none other. In fact, several courts and judges had said that the manner in which the Tablighi Jamaat were treated, arrested, and even the action taken against them was unjust, unreasonable and unfair. The Bombay High Court even went as far as saying that the Jamaat members had been made scapegoats for a political government. But despite the poor treatment, members of Tablighi Jamaat and the Muslim community in general have tried harder than many others to help people in need during the pandemic. நான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் என்னை பார்க்கும்போது, நான் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்களால தான் கொரோனா பரவுச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்குதுன்றதுக்காக நான் வந்து என்னுடைய சமூக வேலைகளை நான் விடுறதா இல்லை. அதற்காக இந்த எண்ணங்களெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய பிளாஸ்மாவை, நானும் சரி என்னுடைய சக நண்பர்களும் சரி, எங்களுடைய பிளாஸ்மாவை நாங்கள் கொடுத்து இந்த கொரோனாவுக்கு எதிர்த்து போராடணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட பிளாஸ்மாவை டொனேட் பண்ணியிருக்கோம். From April 2020, over 40 recovered members of Tablighi Jamaat have donated plasma in Tamil Nadu to help COVID-19 patients fight the virus. Hamid, along with other volunteers from Tablighi Jamaat, organized groups of men for the donation drive and sent donors to different parts of the state. And while the community helped those fighting the virus with these donations, they helped people who lost the battle in other ways. I'm standing here at the Royapeta burial ground in Chennai, and behind me are actually recently buried bodies of COVID-19 victims. And this was done by the Tamil Nadu Muslim Munnetra Karagam. And this particular group is amongst the several Muslim groups that came forward during the last 10 months to actually bury the body of COVID-19 victims. They came forward at a time when there was so much stigma associated to the process that even family and authorities feared coming near these bodies. However, these groups, keeping aside any kind of prejudice that they faced, any hate they faced over allegations that they were the reason the virus was spreading, actually ensured that the bodies were buried with dignity, irrespective of whether they were Hindus, Christians or Muslims. ஜூன் ஜூலையில் வந்து கொரோனாவினுடைய இறப்பு விகிதம் வந்து தமிழகத்தில் அதிகமாயிடுச்சு. அதிகமானதுனால இறந்தவர்களுடைய உடல்களை வந்து கொண்டு குழியில் தள்ளி விட்டு போகிற காட்சியெல்லாம் பார்த்து அப்படி நெஞ்சமெல்லாம் படபடுத்தி விட்டு, என்னடா இது, ஒரு மனிதன் கொரோனா வந்து இறந்து விட்டால் இப்படி தான் அடக்கம் செய்வதா, இது யார் அடக்கம் செய்வது என்ற எண்ணத்தோடு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாம் ஏன் இந்த கொரோனாவில் இறந்தவங்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இறந்தவர்கள் உடலை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி நாங்கள் ஃபார்ம் பண்ணும் பொழுது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 5 பாடி 6 பாடி 7 பாடின்னு சொல்லிட்டு அதிகமான உடல்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு உறவினர்கள் எங்களை முன் வராங்க. Based on the religion of the deceased, these organizations ensure the last rites are performed as per the wishes of the families. TMMK alone has 25 people in 60 regions in Tamil Nadu to carry out the burial activities. இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் அரசாங்கமோ ஒரு சில மீடியாக்களும் வந்து என்ன பழி சொல்கிறாங்கன்னா, இவனால தான் பரவிச்சு கோவிடுன்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் இந்த கொரோனா இறப்புன்றது இறந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் பரவாது. அந்த எந்த சமுதாயத்து மேலே அவங்க பழிப்பட்டாங்களோ அந்த குறிப்பிட்ட சமுதாயம் கலப்பணி செஞ்சிட்டு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக 1500 உடலுக்கு மேலே அடக்கம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உடலை அடக்கம் பண்ணுற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ப்ளஸ் இதை வந்து எங்களை வந்து பயப்படணுன்ற ஒரு ரீசன் இல்லை, பயப்படணுன்ற ஒரு தொத்து பரவாது. ஏன்னா இறந்ததுக்கப்புறம் எந்த ஒரு நோயும் பரவாது.
Several beneficiaries of these services, including doctors in Chennai, hail their acts as truly noble. They voluntarily took the body. They have cremated their bodies. At somewhere nearly some 4 to 5 known persons have given his number. He had cremated depending on the religion, like Islamic rituals he did and the Hindu rituals he did. And the main thing is, before burying, he took some selfish, he took some photoshop of the patient's face. That was very much needed for the people surrounding the lost ones, because they didn't have the opportunity to see the face during the peak of the COVID. மீடியாவாகட்டும் அரசாகட்டும் வெளியே என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னா அதை நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா? ஒரு அரசு நினைச்சதுன்னா அந்த சமூகத்தை தனிமைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்கள் வெறுத்தாலும் கூட நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த அனைத்து சமூகத்தையும் நேசிக்க வேண்டும். வெறுப்பது நீங்களாக இருந்தாலும் நேசிப்பது நாங்களாக இருப்போம் என்று அவர்களுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும்.